Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. அர்த்தாஷ்டம சனி 3ல் இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு போகிறார். உடற்பயிற்சி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம், இரத்தபந்த உறவுகளுடன் தகராறு, மற்ற விஷயங்கள் வேண்டவே வேண்டாம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படும், எல்லா விதத்திலும் கௌரவம் ஏற்படும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும், இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும், வியாபாரத்தில் அதீத முன்னேற்றம் ஏற்படும், தனிப்பட்ட எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் அனுகூலங்களும் நிச்சயமாக ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு அர்த்தாஷ்டம சனியில் இருந்தாலும், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு 4ல் இருந்தாலும் சுபவிரை பிராப்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை பெறுவார்கள். திருச்செந்தூர் செல்வதும், மாதத்தில் ஒரு வேளக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்வதும், திருச்செந்தூருடைய சண்முகர் படத்தை வைத்து தினமும் அகல் தீபம் ஏற்றிக்கொள்வதும், திருச்செந்தூருடைய இலை விபூதியை வைத்து நல்ல விபூதியுடன் கலந்து தினமும் யூஸ் செய்து கொள்வதும் நன்மை தரும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் வயிறு, முதுகு, ஹார்மோன் குறைபாடுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்தால் தனுசுக்கு எந்த குறையும் கிடையாது. அர்த்தாஷ்டமம் வருவதனால முட்டி வலி அந்த வலியெல்லாம் இருக்கும். 2 ஹவர் 3 ஹவர்லாம் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஒரு 20 நிமிடத்துலேருந்து 40 நிமிடம் சுருக்கி கொள்ளுங்கள். மற்றபடி ஸ்ட்ரெச்சிங், நின்ற மாதிரி செய்யக்கூடிய நிறைய ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் செய்யுங்கள். யாராவது சொல்லிட்டாங்கன்னு ஓடுன்னு ஓடாதீங்க. அப்புறமா முட்டியை ரீப்ளேஸ் பண்ணுற சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டியதாகிடும். ஸோ உடற்பயிற்சி முக்கியம்தான், ஆனால் அது பொறுமையான உடற்பயிற்சியாக வேண்டும். இள வயதாக இருந்தாலும் சரி. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். 2 வீலர் என்றால் ஹெல்மெட், 4 வீலர் என்றால் பெல்ட் போட்டுக்கொள்வோம். குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக செல்வது நிம்மதியும் சந்தோஷத்தை தரும் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் எந்த தடைகள் இருந்தாலும் அனுமன் சாலிசா மந்திரத்தை சொல்வது, ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்துக்கீரை இல்லாத உணவை கொடுக்க வெற்றிகள் ஏற்படும். பார்த்துக்கொள்ளும்.